ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கிறோன்னா நோப்ரா வெளியில் இருக்கிறோம். நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணோம். ஆனால் இங்கே பாருங்க வேறு லெவல் இருக்குதுங்க. ஏரியாவெல்லாம் டென்ட்டெல்லாம் செம்மையாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். மரத்துலலாம் பாருங்கள் பழமெல்லாம் எப்படி தொங்குதுன்னு காய்ச்சி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த டென்ட்டில் தான் நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆறு மாதிரி ஏதோ சவுண்டு கேட்டே இருந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தோம், வாய்க்கால் தான் ஓடிட்டுருக்குது. தண்ணி செம்மையாக போயிட்டுருக்குது. பார்த்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போகும்போது எல்லாம் ஆஃப் ரோடு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபீல்டுக்காக தான் எத்தனை பேர் வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. செம்மையாக இருக்குது. ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஆற்றுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். பட் என்ன தண்ணி இல்லை, லைட்டாக ரோடு மட்டும்தான் எல்லாம் ஆஃப் ரோடு. ஆனால் அந்த ஃபீலு வேறு லெவல் செம்மையாக இருக்குன்னு பாருங்களேன். பாருங்க நம்மளால் இப்போ தான் மாட்டினாங்க கேமராவில். இன்ன வரைக்கும் அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தோம். இந்த ரெண்டு தான் நம்ம பைக்கர்ஸு. ஸ்டண்ட்டு மட்டும் என்னென்னு ஸ்டண்ட் காட்ட போகிறாங்கன்னு பாருங்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. வேறு லெவல். பைக் ஓட்டுறது தான். எங்கள் டிரைவரு ரோடே இல்லாட்டியும் பரவாயில்ல, அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்கார். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் பாங்காங்லேயே போக வேண்டிய ரூட். இது எல்லாம் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான், ரோடே கிடையாது. பாருங்கள் இதில் கார் வந்துட்டு இருக்கிறதுல தெரியுதா? சும்மா எல்லாம் ஜல்லி போட்டு தட்டி விட்ட மாதிரி எல்லாமே குழி மேடு கலறதா. ஃபுல்லாக ஜல்லி கல் இதுதான் கிடக்குது. இதுதான் ஓட்டோன்னு நான் டிவிலெலாம் பார்க்கும்போது பிட்டு பிட்டாக காட்டுவாங்க. ஆனால் இதோட ட்ராவலிங் டைம் ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்குது. சார் ரோடெல்லாம் பட்டு மோசம், ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ட்ராவல் தான் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். செம்மையாக இருக்குது. இந்த இடத்த ரொம்ப டேஞ்சரான இடம். காலையில் நேரத்தில் போயிட்டுருக்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா தண்ணி வரல ரோட்டுக்கு. இதே லேட் ஆச்சுன்னு வச்சுங்க தண்ணி நிறைய ரோட்டுக்கு வரும். ஓட்டுறதே ரொம்ப ரிஸ்க்கு. பைக்கருக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூட்டு தான் சரியான டஃப்பு. பின்னாடி வர வண்டியே பாருங்கள் அப்படியே ஓரமாக வராங்க. தண்ணி வருதுன்னா நீ டைமாக தண்ணி வேகமாக வரும். டூ வீலரெல்லாம் ஓட்டுறதுல இங்கே தான் செம்ம டஃப்புன்னு வச்சுங்களேன். இங்கே இது மாதிரி இடத்துல ஓட்டுறது செம்ம டஃப்பு. இங்கே சாப்பிட்லான்ட்டு வண்டி நிறுத்தினோம். இங்கே பாருங்கள் ராயல் என்ஃபீல்டோட சர்வீஸ்லாம் இங்கே இருக்க மாட்டிருக்குது. இமாலயாவில் அதிகமாக வண்டி ஓடுறங்காட்டி செம்மையாக சர்வீஸ் சப்போர்ட்டெல்லாம் பண்ணுவாங்களாட்டு இருக்குது. ஓகே சரி, நம்ம சாப்பிட்டாச்சு, நம்ம கிளம்ப வேண்டியது தான். இங்கே பாருங்கள் மாடு மேய்ச்சிட்டு இருக்குது. சரி ஓகே இப்போ வீடியோ எடுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். அங்கே பாருங்கள் அப்படியே கம்பளி போத்துன மாதிரி இருக்குது. இந்த இடத்த சரியான ரிஸ்க்குன்னு பார்த்தா மண் சரிஞ்சிருச்சு. ரோடு ஒன்றுமே தெரியல. ரிவேர்ஸும் வர முடியல, ஃப்ரண்ட்லேயும் போக முடியல. எந்த இடத்துல மண் சரியுதுன்னு ஒன்றுமே தெரியல. அப்படி இப்படியும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே எல்லாம் ஸ்டன் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ நம்ம டிரைவர் வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இவ்வாறு எப்படி புழுதி பாருங்க, அது எப்படி சரிஞ்சிட்டு போகுது பாருங்க. இந்த ரோட்டில் வண்டி ஓட்டானா செம்ம ரிஸ்க்கு தான். பாங்காங்லே வந்தாச்சு.
வெளியே பாருங்கள், காலையில் 6 மணிக்கு எவ்வளோ அமைதியாக கலரே வேறு கலரில் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக கடல் மாதிரி வீசிட்டு இருந்தது. இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு. பனிமலையெல்லாம் பாருங்கள் எப்படி எப்படி க்ளீனாக தெரியுதுன்னு. பாங்காங் லேக்குள்ளே குதிக்கணும்னு ஆசை, போய் ஜம்ப் பண்ணுறேன் பாருங்க. Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead. ஆட்டமெல்லாம் முடிஞ்சது. இந்த ஹோட்டல் தான் நாங்கள் நைட்டும் காலையில் சாப்பிட்றது. நைட் சாப்பிட்டாச்சு, காலையில் இப்போ தான் சாப்பிட வந்திருக்கிறோம். எல்லாம் பஃபே போட்டு வச்சுருக்குறாங்க. போய் வேணும் எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது. ஓகே பாய்.